எப்படி தான் இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம அப்சர்ஷன் பார்ட் 4 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. என் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா. அமீஸ் அப்போ தான்டா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். நீங்களும் மறக்காமல் பார்ப்பீங்க. ஸோ போன பாட்டு வந்து நம்ம எதுலேருந்து விட்டுருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பாட்டு எதுலேருந்து விட்டுருப்போனா, நீங்கள் அந்த ஜேகே கையில் உள்ள டேட்டூலாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்துட்டு ஜேகே வந்துட்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு போயிருப்பார். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க, என்னவா இருக்கும், என்ன உண்மையாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து விட்டுருந்தேன்னா இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பதட்டமாக வந்துட்டு ஹாலில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரில. உங்கள் மைண்ட் வந்து எதுவுமே ப்ராசஸ் பண்ண மாட்டேங்குது. என்ன இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியல. அப்போது அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன். நீங்கள் ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் வந்துட்டு இன்றைக்கி டின்னர் போகலாமா சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. நீங்களும் வந்துட்டு யோசிக்கிறீங்க, என்னடா ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு. யோசிச்சு கடைசியில் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஓகேன்னு டைப் பண்ணி அனுப்பிட்டு அது கூட சேர்ந்து இன்னொரு மெசேஜும் அனுப்புகிறீங்க. இதுமாதிரி டின்னர் வந்துட்டு உங்கள் வீட்லேயே வந்துட்டு நம்ம டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்போ ஜேகேவும் வந்துட்டு அதை பார்த்துட்டாரு. ஆனால் வந்துட்டு எதுவுமே ரிப்ளை பண்ணல. ஸோ நீங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே 1 ஹவர் 2 ஹவர் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆனோடனே இப்போ இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஜேகே தான். ஜேகே வந்துட்டு ஓகேன்னு வந்து சொல்லிட்டாரு. இப்போ வந்துட்டு அப்படியே 8 o'clock ஆகுது. 8 o'clock வந்து நீங்கள் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஜேகேக்கு. ஜேகேவும் வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டாரு காரில் வந்துட்ட பிறகு நீங்களும் போய்ட்டு காரில் ஏறிட்டு, ஏன் ஜேகே நானே வந்திருப்பேன், நீ எதுக்கு வந்துட்டு என்னை பிக்கப் பண்ணுறேன்னு சொன்னேன், உன் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தா நானே வந்திருக்க போகிறேன் அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் பதட்டத்தை மறைச்சிட்டு வந்து பேசுகிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, இல்லடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் கூட டின்னர் வர, நீ ஏன் வந்தால் நல்லாவா இருக்கும், அதான் நானே கூப்பிட்டு வரலான் தான், அதெல்லாம் உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? இல்லை ஜேகே எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகலாமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறீங்க. ஜேகேவும் சரின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அவரோட வீட்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அது ஒரு பெரிய மேன்ஷன், அவ்வளோ அழகாக லக்ஸூரியஸாக இருக்குது அந்த மேன்ஷன். நீங்கள் அந்த மேன்ஷனை பார்த்து வாயவே பிறந்துடுறீங்க, அந்த அளவுக்கு லக்ஸூரியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜேகே வந்து ஒரு கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு நீங்களும் வந்துட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோடனே அந்த வீட்டோட மெயின் டோர் இருக்குல்ல, அந்த மேன்ஷனோட மெயின் டோர் இருக்குல்ல, அது வந்துட்டு அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. ஸோ தலையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்காருறீங்க. உங்களுக்கு என்னென்னமோ மெமரிஸ் வருது. அந்த மெமரிஸ் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு மெமரிஸ்லாம் வந்துட்டு உங்கள் மைண்ட்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி உட்காந்து பார்த்தோன்னே ஜேகே, ஹேய் ஒயன் என்னடி ஆச்சு, ஏய் என்னடி ஆச்சு உனக்கு, ஐயோ ஓகே ஒயன் ஜேகே எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, ஏன் தெரியல எனக்கு ரொம்ப தலை வலிக்குது ஜேகே. ஒயன் ஒன்றும் இல்லை, ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒயன், சரியாயிடும் நீ உள்ளவா. உங்களை ஜேகே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவரோட மேன்ஷன் ஹால்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்து உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு தலைவலி இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்து ஓகே ஆகிட்டு, ஜேகே ஐம் ஓகே, எனக்கு ஓகே தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. இப்போ ஜேகவும், ஏன்டி திடீர்னு என்னாச்சு, எதுக்கு திடீர்னு அப்படி, உனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கான்னா, ப்ராப்ளம் இருக்குன்னா சொல்லுடி, நான் ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, நான் இப்போ ஓகே தான், ஓகே நம்ம டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. ஜேகேவும் வந்துட்டு சரின்ற மாதிரி தலையாடிட்டு போய்ட்டு டைனிங் டேபிளில் போய்ட்டு வந்து உட்காரிங்க 2 பேரும். அது ஒரு பெரிய டைனிங் டேபிள் தான், நிறைய பேர் உட்காரலாம், அந்தளவுக்கு நீட்டான டைனிங் டேபிள். நீங்களும் ஜேகே வந்துட்டு அங்கே உட்காடுறீங்க. ஜேகே வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து உட்காடுறாரு. நீங்களும் அவருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கீங்க.
அப்போது ஜேகே வந்துட்டு ஜோஷமா ஜோஷமா சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாரு. அப்போது ஒரு ஆண்டி தான் வந்துட்டு சாப்பாடு எடுத்து வந்து வைக்கிறாங்க டேபிளில் வச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே அவங்க ஃபேஸ் அவ்வளோ ஷாக் ஆகுது. ஸோ அவங்க அப்படியே வந்துட்டு ஸ்பீச்லெஸ்ஸாக வந்து அப்படியே நிற்கிறாங்க ஷாக் ஆகிட்டு. அப்போ ஜேகே அதை நோட் பண்ணிவிட்டு ஜோஷமா உள்ளே போங்க ஜோஷமா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. நீங்கள் உங்களை ஷாக்கிங்காக வந்து பார்த்ததை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் முழிக்கிறீங்க, ஏன்டா இவங்க வந்து இப்படி பார்க்குறாங்களே என்னைய அப்படின்னு. நீங்கள் அதை பற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் சாப்பிடவே இல்லை, நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜெய்க்கு வந்துட்டு ஏன் சாப்பாடு அப்படியே வச்சுருக்க, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை ஜெய்கே, ஒன்றும் இல்லை அப்படியே சொல்லிவிட்டு நீங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்களும் ஜெய்கே கொண்டா உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே வந்துட்டு சொல்கிறாரு அவங்ககிட்ட, உனக்கு இங்கே சுற்றி பார்க்கணுன்னா சுற்றி பார்த்துட்டு வா, என்னோடய கார்டோடு போயிட்டு என்னோடய செக்யூரிட்டியோடு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன், சரியா? நீங்கள் வெயிட் பண்ணுறனாலும் வெயிட் பண்ணு, அண்ட் இந்த மென்ஷன் சுற்றி பார்க்குறனாலும் பாரு, கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ண முடியும்னா பண்ணு, அப்படி முடியலன்னா பத்திரமா வீட்டுக்கு போ, ஓகே? அப்படி சொல்லிவிட்டு சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இது தாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மென்ஷனில் ஒவ்வொரு ரூமாக வந்துட்டு போய் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே நிறைய பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ரூம் மட்டும் அப்படியே லைட்டாக ஓப்பனில் இருக்குது. நீங்கள் அந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அதுதான் வந்துட்டு கேமரா ரூம் போல், செக்யூரிட்டி ரூம் போல். அவ்வளோ கேமராஸ் இருக்குது. அந்த ஒரு மேன்ஷன்லேயே அவ்வளோ கேமரா இருக்குது. என் மேன்ஷனில் மட்டும் இல்லை, ஒரு சைட் கேமராஸ் அப்படியே வந்துட்டு ஒரு வீட்டை வந்துட்டு அப்படியே பாயிண்ட் பண்ணுது. அது வேறு யாரும் வீடு இல்லை, உங்கள் வீடு தான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்க. இந்த கேமரா இத்தனை நாள் வரைக்கும் ஜேகேவோட வீட்டில் தான் வந்துட்டு இந்த லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த கேமரா உங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்தால் கூட பரவாயில்ல, பத்தாதுக்குன்னு உங்கள் வீட்டுக்குள்ளே இவந்தும் உங்கள் ரூம்குள்ளே வரைக்கும் இருக்குது. பாத்ரூமை தவிர உங்கள் வீட்டில் உள்ள எல்லா முட்டு சந்தலையும் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்காக நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன வார்த்தையே இல்லை உங்களுக்கு. அப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, என்ன இதெல்லாம், நான் நினச்சது ஒன்றா இருந்தால் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கு. ஜேகே என்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கானா? அப்போ நான் பண்ணுறது எல்லாமே அவனுக்கு தெரியுமா? எத்தனை நாளாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை யூனாவுக்காக இந்த கேமராலாம் வச்சுருப்பானா? எனக்கு தெரியலையே. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஷாக்கிங் பட்டில் அந்த ரூம்லேருந்து வெளியே ஆகுறீங்க. ஸோ அந்த ரூம்லேருந்து வெளியே ஆகும்போது நீங்கள் அப்படியே உங்கள் கால் ஸ்லிப் ஆகி அப்படியே விழுந்துடுறீங்க. விழுகும் போது அப்படியே உருண்டுகிட்டே போனனால விழுந்து அப்படியே வந்துட்டு ஒரு டோரில் வந்துட்டு போயிட்டு ஒரு இடித்தனால அந்த டோர் ஓப்பன் ஆகி கீழே பார்த்தா ஸ்டேர்ஸு, நீங்கள் அதிலே உருண்டுட்டு போகிறீங்க. ஸோ அது ஒரு பேஸ்மெண்ட் போகிற பாதை தான். அதிலே உருண்டு போயிட்டு அப்படியே வந்து கீழே விழுந்துருக்கீங்க. உங்களுக்கு கையிலலாம் தாறுமாறு அடிபட்டுருச்சு. இப்போ அந்த ரூமே வந்துட்டு அவ்வளோ க்ரீப்பியாக இருக்குது. என்னமோ உங்களுக்கு ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் டார்ச்சை வந்து ஆன் பண்ணிவிட்டு அங்கே லைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா அது ஒரு பேஸ்மெண்ட்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த பேஸ்மெண்ட் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நார்மல் வீட்டில் வைக்கிறது, இந்த கார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கூட அது இல்லை. அது என்னமோ ஒரு ஹெல் மாதிரி இருக்குது. அங்கே மனுஷங்களை வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே பட்டுன்னு தெரியுது. எப்படின்னா அங்கே பிளட்லாம் அப்படி இருக்குது, அதெல்லாம் எதுவுமே துடைக்காமல். ஸோ அந்த பிளட் ஸ்மெல் தான் வந்துட்டு உங்களுக்கு ஹெவியாக அடிக்குது. அந்த பிளட்லாம் வந்து நல்லா காஞ்சி போயிடுச்சு.
ஆனால் இருந்தாலும் அந்த ரூம் ஃபுல்லாக பிளட் ஸ்மெல்லாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே வாமிட் வந்துடும் போல் அந்த மாதிரி இருக்குது. அப்போது அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி மனுஷங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. 1 2ன்னு இல்லை, எக்கச்சக்கமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஒரு ரூம்லேயே வந்துட்டு இன்னும் ஒரு 10 15 எக்யூப்மெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்ல, எல்லாம் அந்த பெருசுக்கு இருக்குது. விதவிதமாக டார்ச்சர் பண்ணுறதுக்கு டிசைனாக வச்சுருக்காங்க. இப்போ ஒரு சேரில் வந்துட்டு ஒரு ரோப், அந்த கையெல்லாம் கட்டி போகிறதுக்கு ரோப் இருக்குது 2 இதுலேயும். அதை பார்த்துட்டு அந்த ரோப்பில் வந்துட்டு ஒரு ப்ரேஸ்லெட் வந்து அப்படி தொங்குது. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படி கிட்ட போகிறீங்க. போயிட்டு பார்த்தா ஒரு கீச்செயின் பட்டர்ஃப்ளையோடு இருக்குது. அதை பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. இது 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 யூனாவோடையாச்சு. யூனோட ப்ரேஸ்லெட் போய் இங்கே வந்துச்சு. அப்போ ஜேகே தான் அதுக்கெல்லாம் காரணமா? யூனாவை ஜேகே தான் கொன்னுட்டானா? இத்தனை நாள் எனக்கு ஒருவன் இருந்துட்டது அவள் ஒன்று தான், அவள் மட்டும்தான். அவளையே ஜேகே கொன்னுட்டானா? எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு ஒரு உயிரை கொல்றதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண் கலங்கிட்டு அங்கேயே உட்காந்து அழுகுறீங்க. உங்களால் முடியல, ஏற்றுக்க முடியல. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பின பர்சன் இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு உயிரே வந்துட்டு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பெயினாக இருக்குது. உங்களுக்கு கடைசியில் வந்துட்டு ஜேகேவை ஏன்டா பார்த்தோம், ஜேகே எதுக்கடா நம்ம லைஃப்பில் வந்தான் அப்படின்ற அளவுக்கு தோணுது. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த ப்ரேஸ்லெட்டை எடுத்துகிட்டு பட்டுன்னு அந்த ரூமை விட்டு வெளியாகிட்டு செக்யூரிட்டி ரூமுக்கு தான் போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அங்கங்கே போன ஃபுட்டேஜ்லாம் மட்டும் அழிச்சிட்டு அந்த ரூமையும் வந்துட்டு சாத்திட்டு நீங்கள் அங்கேருந்து பட்டுன்னு வேகமாக கிளம்புறீங்க. ஜேகே வந்து உங்களை வெயிட் பண்ண சொன்னார். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணவும் இல்லை, உங்களுக்கு வெயிட் பண்ணவும் தோணலை. நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போகிறது தான் வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்க. அப்படி இப்படி சொல்லிட்டு கேப்லாம் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த ப்ரேஸ்லெட்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் அந்த வீட்டுக்குள்ளே இல்லை, பாத்ரூமுக்குள்ளே. ஏன்னா பாத்ரூம்குள்ளே தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து கேமராஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஒன்றா கண்டுபிடிக்கிறது ஜேகேக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்போது உங்கள் சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்குது. யாரோ 24 மணி நேரமும் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஒவ்வொரு மூவியும் நீங்கள் பதட்டமாக தான் எடுத்து வைக்கிறீங்க. உங்களால் அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அந்த பயத்தை உங்களால் சத்தியமாக எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அப்போது ஜேகே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறாரு. அந்த நேம் ஐடியை பார்த்தோன்னே வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகறீங்க. பதட்டமாகி ஃபோன் எடுத்து வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அவர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காருனா, என்ன நல்லா மனுஷனை சுற்றி பார்த்தியா அப்படின்னு வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. எங்கடா நம்ம அங்கெல்லாம் பேஸ்மெண்ட்லாம் போனது தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க இந்த மாதிரி, ஜேகே நல்லா தான் ஜேகே இருந்துச்சு, நான் கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன், அப்புறம் நான் கிளம்பிட்டேன், ஒரு அவசரமான ஒர்க் வந்தனால நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புகிறீங்க. இப்போ ஜேகேவும் அதை பார்த்துட்டு எதுவும் பெருசாக ரிப்ளை பண்ணல. அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டார். உங்களுக்கு பதட்டமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த பதட்டத்தை வெளியே காட்டிக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா கேமராஸ் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போது ஜேகே சைட் பார்த்தா ஜேகே அந்த கேமரா முன்னாடி பார்த்துட்டு அந்த கேமரா முன்னாடி தான் வந்து உட்காந்துருக்காரு. அந்த கேமராஸில் உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மெசேஜ் சென்ட் பண்ணும்போது உங்களோட மூமெண்ட்டை வந்துட்டு செக் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து எதாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடணுன்னா அவர் வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பார். அந்த கேமரா மூலிமா உங்கள் ரியாக்ஷனை பார்த்துருப்பாரு. இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் கண்ணில் அந்த பயம், அந்த பதட்டம் எல்லாமே தெரியுது. பட் உங்கள் பாடி மூவ்மெண்ட் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் கண்ணு காட்டி கொடுத்துருது நீங்கள் பயத்தில் தான் இருக்கீங்கன்னு. இப்போ ஜேகே அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு, ஓயன் ஏன்டி இந்த மாதிரியாண்டா விளாடுற, கூடிய சீக்கிரம் நடக்க வேண்டியது நடக்க தான் போகுது, பிளான் பண்ணது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்
உன்னை தூக்குறேன்டி ஸ்வீடார்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அவருக்குள்ளே அவரே பேசிக்கிட்டாரு. ஸோ இங்கே அப்படி நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன்டா. ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் நம்ம மீட் பண்ணலாம். பை பை டா, மிஸ் லவ் யூ, சாங்கே.